நான் கேரட்டு பீன்ஸு பச்சை பட்டாணி வந்து ஊற வச்சுட்டு அதையும் வேக வச்சு எடுத்துகிட்டு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சோயா வந்து சுடு தண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சாச்சு. வெங்காயம் தக்காளி ஆஃப் போது இஞ்சியும் பூண்டும் நல்லா துருவி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கின விட்டு வெஜிடபிள்ஸையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெஜிடபிள் ஓரளவுக்கு வெந்த விட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. சூப் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ தண்ணி ஊற்றிட்டு ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் சோள மாவையும் ஜவ்வரிசியும் நம்ம வறுத்து அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த பவுட்ரு வந்து 2 ஸ்பூன் போட்டு கலக்கி அந்த வெஜிடபிள் வேக வச்சு அந்த தண்ணிக்குள்ளே நம்ம ஊற்றிடலாம். ஒரு 3 நிமிஷம் ஒரு மூடி போட்டு சிம்மில் கொதிக்க வச்சிங்கன்னா கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இதில் ரெண்டுமே ஆட் பண்ணணுங்கிறது கிடையாது. ஜவ்வரிசி இந்த ஜவ்வரிசி ஆட் பண்ணலாம். வெள்ளை சோள மாவு இருந்துச்சுன்னா வெள்ளை சோள மாவு மட்டும் இது ஆட் பண்ணிங்கனாலும் கெட்டியாக வரும்.